ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு தக்காளி குழம்பு, ஆக்சுவலி தக்காளி அம்டின்னு சொல்லுவாங்க சௌராஷ்டிராவில். அது ரொம்ப சிம்பிள் தான். தக்காளி குழம்பு தான் இது. தோசை இட்லிக்கு எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த குழம்பு பொடி இருக்குல்ல, தனியாவும் ரெட் சில்லி போடுற குழம்பு பொடி, அது சௌராஷ்டிராலுங்க செய்வாங்க, வறுத்து செய்வாங்க. அதோட நிறைய இன்க்ரீடியன்ஸும் போடுவாங்க. அது வச்சு செய்கிறது இந்த தக்காளி அம்டி. ஆக்சுவலி தக்காளி குழம்பு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு இதெல்லாம் இல்லைன்னா மற்ற தோசை வெரைட்டி எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் தேவையான ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த ஆயில் போதும். ஸோ ஆயில் இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு, உடைச்ச உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாய், அப்புறம் ஆனியன், அண்ட் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா சிம்மில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தக்காளி போடணும். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த தக்காளி 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தக்காளியும் ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த தனியா குழம்பு பொடி, இதுதான் அந்த குழம்பு பொடி, இதுதான் நாங்கள் செய்வோம். ஸோ இந்த குழம்பு பொடி நான் தனியாக ஒரு தடவை போடுறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ இது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். ரெண்டுக்கு கொஞ்சம் அதிகமாக கூட போடலாம், அவ்வளோதான். ஸோ இது நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க, அந்த இந்த ஸ்மெல் போகிறதுக்கு. ஸோ இப்போ தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ இன்னொரு கப்பு தண்ணி கூட ஊற்றலாம். ஸோ அந்த கட்டியெல்லாம் நல்லா பிரித்து விட்டுருங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோமா, இன்னொன்று கொஞ்சம் ஊற்றிடலாம். ஸோ இப்போ இது நல்லா கொஞ்சம் சிம்மில் கொதிக்க விட்டுருங்க, ஒரு 5 to 7 minutes.
கொஞ்சம் கெட்டியான பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அண்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். டேஸ்ட்டுக்கு நல்லா தான் இருக்குது. வேணால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஸோ இதை அப்படியே சிம்மில் விட்டுருங்க. ஸோ இது கொஞ்சம் வந்து திக்கான பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ 5 மினிட்ஸ் கழிச்சு இப்போ நல்லா வந்து கெட்டியாயிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் சுருண்டி கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். என்கிட்ட இப்போ கொத்தமல்லி இல்லை, அதனால் கொத்தமல்லி ஆட் பண்ணல. நீங்கள் ஃபினிஷிங் இப்போது கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நான் செஞ்ச தக்காளி அம்டி, தக்காளி குழம்பு. இது தோசை, இட்லி கூட சூப்பராக இருக்கும்.